ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம தல அஜித் குமாரோட குட் பேட் அக்லி படத்தை பத்தி ஒரு முக்கியமான தகவல் கிடைச்சிருக்கு. அதாவது 90s மற்றும் எர்லி 2Kல டாப் ஆக்ட்ரஸா இருந்த ஒரு நடிகை பாத்தீங்கன்னா நம்ம தல அஜித் குமாரோட குட் பேட் அக்லி படத்துல கமிட் ஆயிருக்காங்க. ஸோ அவங்க இந்த படத்துல என்ன ரோல் பிளே பண்ண போறாங்க அண்ட் அந்த நடிகை யார், இது எல்லாத்தையுமே பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ கைஸ், இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம யாராவது இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஓகே கைஸ், வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நம்ம தல அஜித் குமார் நடிப்புல ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்துல மிக பிரம்மாண்டமா உருவாகி உள்ள படம் தான் குட் பேட் அக்லி. இந்த படத்துல நம்ம எல்லாத்துக்குமே ஃபேவரட்டான விண்டேஜ் ஆக்ட்ரஸ் ஒருத்தங்க நடிச்சிருக்காங்க. அவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா வேற யாரும் இல்ல கைஸ், நம்ம சிம்ரன் தான். அதாவது அஜித்தும் சிம்ரனும் ஒரு காம்போவா படத்துல நடிச்சு ரொம்ப வருஷங்கள் ஆகுது. கடைசியா எந்த படத்துல நடிச்சிருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா வாலி படம் தான். அந்த படம் பாத்தீங்கன்னா 1999 ரிலீஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அஜித்தும் சிம்ரனும் ஒன்னு சேர்ந்து ஒரு படம் கூட பண்ணவே இல்லை. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 25 வருஷத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேர்த்தையும் ஒரு படத்துல பார்க்க போறோம். பாத்தீங்கன்னா நம்ம சிம்ரன் ஃபேன்ஸ்க்கும் அஜித் ஃபேன்ஸ்க்கும் பாத்தீங்கன்னா செம்ம அப்டேட் இது. ஆல்ரெடி இந்த குட் பேட் அக்லி படத்துல ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்குமே ஃபுல்லாவே மாஸ் எலிவேஷன் சீனா தான் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இப்போ வெறும் மாஸ் எலிவேஷன் சீன் மட்டும் இருக்க போகுது இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு நோஸ்டாலஜிக் மூமெண்ட்டுமே ஆட் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட நோஸ்டாலஜிக் மூமெண்ட் இருக்குன்னு எனக்கு தோணுது. அதே மாதிரி இந்த படத்தோட டீசர் பார்த்தீங்கன்னா இன்னும் 2 வாரத்தில் ரிலீஸ் ஆக போகுது. நிறைய பேர் சோசியல் மீடியாவில் பயங்கர வைரலான நியூஸை பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இந்த படத்தோட ப்ரொமோஷனுமே பார்த்தீங்கன்னா இன்னும் 2 வாரத்தில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபிளெஜ்டா ஸ்டார்ட் ஆயிருமா. அக்குன்னு இந்த படத்தோட டீசரை இறக்கி விடுங்கடா, பயங்கரமா இருக்க போகுது. அது மட்டும் 100% கன்ஃபார்ம் ஆகப்பட்டிருக்கு. அதே மாதிரி இந்த படத்தோட இயக்குனர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தல அஜித் குமாரோட மிகப்பெரிய ஃபேன் பாயான நம்ம ஆதிக் ரவிச்சந்திரன் தான். ஸோ ஏகப்பட்ட ஃபேன் மூமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் இருக்குன்னு எதிர்பார்க்க போகுது. ஸோ ஒரு தரமான படத்தை பார்த்தீங்கன்னா அஜித் குமார் ரொம்ப நாளைக்கு அப்புறம் கொடுக்க போறாரு. பிகாஸ் அவரோட கடைசி பிள்ளைமான விடாமுயற்சி பார்த்தீங்கன்னா நிறைய தலை ஃபேன்ஸுக்கே பார்த்தீங்கன்னா பிடிக்கல. அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் ஏகப்பட்ட மாஸ் எலிவேஷன் சீன்ஸ்லாம் இருந்திருக்காது. பட் இந்த குட் பேட் அக்லி படத்தில் பார்த்தீங்கன்னா மாஸ் எலிவேஷன் சீனுக்குள்ள தான் படமே இருக்க போகுது. ஸோ ஒரு செம்ம ட்ரீட் காத்துட்டு இருக்கு ஏப்ரல் 10ஆம் தேதி. ஸோ கைஸ், இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஆஃபீஸில் முடிவடைகிறது. இந்த அப்டேட் பற்றி உங்கள் கருத்துனவோ எங்ககிட்ட மறக்காம கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணிருங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். We will meet in our next video.